நம்ம திரையில் பார்க்கின்றோம். சீக்கிய மரபுப்படி அவருடைய இறுதி சடங்கு நடைபெறுகிறது. ஸோ அந்த மரபின்படி தான் அந்த ஹெட்ஸ்கார்ஃப்ஸ் அணிகிறாங்க. சீக்கிய புனிதமான நடவடிக்கைகளை திறந்த தலையோடு யாரும் இருக்க முடியாது. நீங்கள் குருத்வாராக்கெல்லாம் போயிருந்தா, கோல்டன் டெம்பிளுக்கெல்லாம் போயிருந்தா தெரியும். ஸோ அதனால் அந்த மரபின்படியே திரு ராகுல் காந்தி உட்பட அந்த இறுதி இந்த மத சடங்குகளில் பங்கேற்கிறவங்க தலையை கவர் செய்து தலையை மூடி இந்த நிகழ்வில் கலந்து கொள்றதை பார்க்கின்றோம். அரசு ரீதியான இறுதி சடங்குகள் முடிந்திருக்க அவரது குடும்ப மரபுப்படி, அவரது மத மரபுப்படி அவருடைய இறுதி சடங்குகள் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் பார்க்கின்றோம். அதுவும் காங்கிரஸ் கட்சி மேலே, அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சி மேலே இந்த சீக்கிய வன்முறை தொடர்பான விமர்சனங்கள் உண்டு. அந்த நிலையில தான் அதே கட்சியிலிருந்து இந்த நாட்டுடைய முதல் சீக்கிய பிரதமராக உயர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆக்சிடென்டலாக அவர் பாலிட்டிஷியன் ஆனார். விதிவசத்தால் அவர் நிதியமைச்சராக, விதிவசத்தால் அவர் பிரதமராக ஆனாலும் கூட அவர் எடுத்த சில நடவடிக்கைகள் இன்னும் நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய அரசியல் வரலாற்றை, இந்திய பொருளாதார வரலாற்றை, இந்திய அரசுடைய வெளிவிவகார வரலாற்றை படிக்கக்கூடிய வருங்கால சந்ததிகள் போற்றக்கூடிய வரலாறாக, அதில் அஃப்கோர்ஸ் அதில் மாறுபட்ட கருத்துக்கள், இருவேறு பார்வைகள் இருக்கத்தான் செய்யும். எந்த நடவடிக்கைக்கும் பெற்ற பார்வைகள் உண்டு. காந்தியை விமர்சிப்பவர்கள் உண்டு, பெரும்பாலும் எல்லோரும் போற்றினாலும். அப்படி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்களோ நாட்டுடைய தலைவர்களோ இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்ததில்லை. அப்படித்தான் டாக்டர் மன்மோகன் சிங். என்றாலும் கூட அவர் சொன்னது தான் உண்மையாகும். ஹிஸ்ட்ரி வில் டெஃபினெட்லி பி கைண்டர் டு ஹிம். அதாவது வரலாறு அவரை சமகால சூழலை விட இன்னும் சிறந்து போற்றும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கருத்தொற்றுமை இருக்கிறத பார்க்கின்றோம். அவரை விமர்சிக்கக்கூடிய எதிர்கட்சிகள், பாரதிய ஜனதாவோ இல்லை விமர்சிக்கக்கூடிய எவரும் கூட அவர் மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டு, நீங்க தடுக்க தவறிட்டீங்க, உங்களின் கீழ் அது நடக்குது அப்படின்னு விமர்சித்தார்களே தவிர அவரை தவறானவர் என்றோ இல்லை அவர் ஊழல் செய்தார் என்றோ அவர் மீது எந்த விமர்சனமும் அவருடைய காலத்தில் இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீக்கிய மரபுப்படி அவருடைய இறுதி சடங்குகள் நடக்கிறத பார்க்கிறோம். இன்று பாகிஸ்தானா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல துவங்கிய, ஒரு ஏழை குடும்பத்தில் தொடங்கிய ஒரு உன்னதமான வாழ்க்கை, ஒரு உன்னதமான ஒரு பெருவாழ்வு வாழ்ந்து ஒரு முழுமையான வாழ்வை வாழ்ந்து நிறைவு செய்யக்கூடிய தருவாயை பார்க்கின்றோம். இந்திய தேசிய மூவர்ண கொடி போர்த்தி அவருடைய இறுதி சடங்கு முடிந்திருக்கிறது. அந்த ப்ளூ டர்பன் தான் அவருடைய ட்ரேட்மார்க் என்று சொல்ல முடியும். மன்மோகன் சிங் என்று கண்ணை மூடிக்கொண்டால் அந்த ப்ளூ டர்பனோடு அந்த அமைதியான ஒரு முகம்தான் நமக்கு காட்சி தரும். அந்த அமைதிக்கு வலிமை இருந்தது. ஒரு சைலண்ட் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்வார்கள். குறைவாகத்தான் பேசுவார், ஆனால் செயல்ல அவர் வித்தகர் அப்படிங்கிறத வரலாறு நமக்கு சொல்லும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.